அம்மா தான் அந்த பேர் வச்சது. நாங்கள் வேறு ஏதோ வச்சுட்டோம். ஏனென்றால் பாப்பானே வந்து ஈழத்தமிழ் இசை வரலாற்றில் வந்து கணிசமான பங்களிப்பை வழங்கிய ஒரு ஆள் தான். இப்போ நாங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் செய்கிறோமோ அதே மாதிரி எங்களோட படிக்கிறார்களும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் செய்தால் தான் அடுத்த லெவலுக்கு போகலாம். இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா உரும்பிரா பிரதேசத்தில் வந்திருக்கிறேன். உரும்பிரா பிரதேசத்தில் ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால், ஒரு கிட்டார் வாத்தியத்தில் தங்களுக்கென்று ஒரு தனியான முத்திரையை பதிச்சிருக்கிற ஒரு குடும்பத்திட்ட தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன குடும்பமே அவர்கள் எல்லாருமே கிட்டார் வாத்திய கலைஞர்களாண்டா? உண்மையாக தான். டேனியல் அமல்ராஜ் அண்ணா அவர்கிட்ட மகன் டெரன்ஸோ, இப்படி சொன்னால் எல்லாருக்கும் விளங்காது. கிட்டார் பாப்பான்னு என்ற வீட்டை வந்து நிற்கிறேன். அவர்கிட்ட மகன் டெரன்ஸோ, இரண்டு பேரையும் வந்து நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால், அவை வந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த கிட்டாரில் எனக்கு தெரிஞ்சு எங்களோட நாட்டில் சாதிச்சிருக்கணும். அதை விட கிட்டாரில் வந்து டெரன்ஸோ வந்து பாப்பானின்ற மகன் வந்து கிளாஸ் கொடுக்குறார், நிறைய பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்றாலும் எல்லா இடமும் பெற வேணும் என்று நான் இந்த இடத்த அதையும் கொண்டு வரணும் என்று நினைச்சேன். நான் அதை விட இந்த கிட்டார் படிக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கலாம், இவைய தொடர்பு கொண்டு படிக்கலாம். நிறைய விஷயம் நாங்கள் கிட்டாரில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் உரும்புராயில கிட்டார் வந்து கதைக்க போகுது. வாங்க காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தின் ஒரு கிட்டார் இசைக்கலைஞர்களில் ஒரு பேர் குறிப்பிட்டு சொல்லத்தக்க இருவரோட தான் நான் இன்றைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்திருக்கிறேன். முதலாவது யாருன்னு சொன்னால் ஒரு தந்தையார், அடுத்தது அவற்ற மகன். ஈழத்தின் கிட்டார் இசையில் வந்து ஒரு தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிற அனைவருக்கும் வேறு பாப்பானின்னு சொன்னால் தான் தெரியும். டேனியல் அமல்ராஜ் அண்ணா அவருடைய மகன் இப்போ வந்து கிட்டார் அகாடமிக்கான்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தானே நடத்தி நிறைய விஷயங்களை தானே படித்து உள்வாங்கி கொண்டு நடத்தி வரார். இருவருக்கும் வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் பாப்பாண்ணே. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். பாப்பாண்ணே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களோட பேர் வந்து டேனியல் அமல்ராஜ். எனக்கு தெரியும். என்றாலும் எங்களோட இந்த உலகங்களிலும் இருக்கிற உங்களோட ரசிகர்களுக்காக ஒரு அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க உங்களை. என்னென்னு சொன்னால், எனக்கு இந்த பாப்பான்ற பேர் வந்தது வந்து நான் நினைக்கிறேன், நான் பிறந்த காலத்தில் ஒரு பாடல் ஒன்று இருந்தது, தத்தி தத்தி நடந்த தங்க பாப்பான்ற பாடல். அந்த பாட்டு அந்த அந்த காலத்தில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் போடுவாங்கள்ல, அப்போ அந்த பாட்டு ப்ளே பண்ணிக்கல அவங்க, நான் அந்த ஆடி இருக்கிறேன். சரி. அப்போ அந்த அந்த அதை வச்சு அம்மா எனக்கு பாப்பான். அம்மா தான் அந்த பேர் வச்சது. நாங்கள் வேறு ஏதோ வச்சுட்டோம். ஏனென்றால் பாப்பானே வந்து ஈழத்தமிழ் இசை வரலாற்றில் வந்து கணிசமான பங்களிப்பை வழங்கிய ஒரு ஆள் தான். அதாவது கிட்டார் இசை வாத்தியத்தில் வந்து பேர் குறிப்பிட்டு சொல்கிற நிறைய பாட்டுகள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார், அந்த பாட்டின் வர கிட்டார் பீஸுகள் முழுக்க வாய்ச்சது வந்து பாப்பான்னு தான். தொடர்ந்து கதைப்பம். அடுத்த இங்கால தம்பியும் இருக்கிறார், அவரையும் இந்த காணொலிக்குள்ள எடுக்க வேணும். என் பேர் அமலராய டெரன்ஸு. அடுத்த கிட்டார் அகாடமின்னு சொல்லி கிட்டார் இன்ஸ்டிடியூட் ஒன்று நடத்தி வாரன். அதிலேருந்து எங்களை மாதிரி கணக்கு க்ளோன்ஸ் உருவாக்கணும்னா எங்களோட ஆசை.
இப்போ நாங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் செய்கிறோமோ அதே மாதிரி எங்களோட படிக்கிறார்களும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் செய்தால் தான் அடுத்த லெவலுக்கு போகலாம். மியூசிக்கை பொறுத்த வரையில் அதை வச்சு உழைக்கலான மாதிரி தான் கூடலான எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்குது. நான் முதல் ஒர்க் பண்ணினேன், அதெல்லாம் விட்டு ஃபுல்லாக மியூசிக்குள்ளே இறங்கினது வந்து அப்படி உண்டு மியூசிக்காலே உழைக்கலாம்ன்றதை காட்டுறதுக்கு தான். அதாவது ஸ்டேஜில் தனி பெர்ஃபார்மராக இருக்கல இல்லை, ஒரு எஜுகேஷனல் வைஸாக ப்ரொஃபஷனல் வைஸாகவும் நாங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உதாரணம், தம்பி வந்து எங்களுடைய பரியவான் கல்லூரியில் தான் படித்தவர், வந்து சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில். அப்போ எனக்கு தெரியும் அவரை சின்ன வயதுலேருந்து. நான் இந்த ஏரியாவில் பிஹெச்ஏயாக இருந்தேன்னா அப்போ எனக்கு அந்த காலத்திலிருந்து அவரை தெரியும். அவருடைய அப்பா ஒரு கிட்டார் இசை கலைஞராக இருந்தாலும் வந்து அவருடைய அப்பா அவருக்கு கடுமையாக ஒன்றும் படிப்பிக்கிறதில் இருந்து வச்சிருந்தா இதை பழகுன்னு சொல்லி அவர் அப்பாவோட அந்த இசையை கேட்டு கேட்டு கருவில் இருந்தே வளர்ந்துருப்பார். அது முதலாவது. அடுத்தது அவர் தேடல் இருக்குது. கிளாசிக்கல் கிட்டார் எல்லாம் அவர் தானே படித்து இன்றைக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இலங்கையில் இருக்கிற சக்தி போன்ற தொலைக்காட்சி இளவரசைகளில் வார போட்டியாளர்களில் கூட பேர் வந்து தம்பிகிட்ட படித்தார்கள். வயசு கேட்கக்கூடாது என்றாலும் கேட்குறேன். இப்போ எத்தனை வயசு? இந்த வருஷம் 25 ஆகுது. 25 வயசு தான். ஆனால் நிறைய பேரை உருவாக்கிட்டார். எனக்கு இவரில் பிடிச்ச விஷயம் என்னொன்று வந்து என்னென்னா, தான் படிப்பிக்கிறார்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அவையும் தன் இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்து படிப்பிக்க வருகிறார். அதுவும் இப்போ வேறு இதுகளுக்கு பொருந்தும் அது. ஆனால் கலைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஈகோ ஒன்று இருக்கும். அதாவது யார் அந்த ரசிகர்களின் செல்லம்ன்ற மாதிரி. ஆனால் அந்த தம்பி வந்து அப்படி இல்லாமல் சரி கட்டிக்காரனோ வாங்கோ என்னையில் படிப்பீங்கன்னு சொல்கிறார். இப்போ இதுவரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் உருவாக்கியிருப்பீர்கள் நல்ல கலைஞர்கள் என்று சொல்லி? இப்போ கிட்டாரில் எத்தனை பேர் வரும்? கிட்டாரில் இந்த எவ்வளோ படித்து கொண்டிருக்கணும்? ஸ்கூலில் ஒரு 50 பேர்கிட்ட நம்மளை படித்து கொண்டிருக்கணும். அதை விட ஒவ்வொரு வருஷமே குறைஞ்சி ஒரு 50 பேர்கிட்ட படித்து போவோம். ஒரு வாத்திய இசை கலைஞர் என்ற வகையில் தம்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி பேண்டில் ப்ளே பண்ணால் தான் காசு உழைக்கலாம்ன்றதை தாண்டி அவர் படிப்பிச்சும் அதில் வெற்றி கண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அந்த வகையில் உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். இதை தவிர கிட்டார் இசை தவிர இப்போ பாப்பான் என்ற மகன் என்றதை தவிர எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கள்னு சொல்லி. இப்போ கொம்போசிங் செய்கிறீங்கள், அதே மாதிரி கீபோர்ட் படிப்பிக்கிறீங்கள், வேறு என்னென்ன செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்வையாளர்களுக்கு. கூடலாம் வந்து ஒரு நாளுக்கு ஒரு கோட்ஸ் புக் ரெடி பண்ணுறது. அது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் படிப்பிக்கிறதுக்கு அப்பால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கோட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க கணக்கு விஷயம் நாங்களே படித்து கொண்டு போயிட்டு மியூசிக் பெரிய கடலைண்டா இப்போ நாங்கள் ட்ரெயின் ரோப்பில் நிற்கிறோம். அப்போ எங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு இருக்கணும். இந்த நேரம் கீபோர்டெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 மாதமாக தொடர்ந்து விடியல ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்படி இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்க்குறேன் முகப்பத்ததில் நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க கூட. இப்போ செல்ஃப் லேர்னர் தான். நீங்கள் செல்ஃப் லேர்னரை பொறுத்தவரையில் என்ன விஷயம் இல்லை, வெளிநாடுகள்லேயும் வந்து செல்ஃப் லேர்னர் தான். அதாவது அவைக்கு வந்து ஒரு டூல்ஸ் வந்து இருக்காது. செல்ஃப் லேர்னருக்கு வந்து அறிவு கூட. என்ன பிரச்சனைன்னா ஒரு வரையறைக்கு நிற்க மாட்டினோம், பிச்சு 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 தேடிக்கொண்டே போவினோம். அந்த வகையில் ஒரு செல்ஃப் லேர்னராக நீங்கள் என்னத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க? இந்த இசையில் என்னத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் படிக்க ஆசை, மியூசிக் படிக்க ஆசை. அந்த அனலைஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு போகுது. அதுக்குள்ள விழுந்தா வழியில் வரையல. அது பார்க்க தெரியுது. தம்பி இந்த ஸ்டூடியோக்கு நான் இப்போ போயிருந்தேன், கொஞ்சம் தலை காட்டுவேன் இந்த காணொலியிலையும் உங்களுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கார். அதுக்கிடையில் எங்களோட பாப்பானையும் வந்து நிறைய கேள்விகள் கேட்க இருக்குது. ஏன்னா அவருக்கு உலகங்களையும் வந்து அவரை தெரிஞ்சாக்கள் இருக்குது. மீண்டும் அவையை ஞாபகப்படுத்தி எனர்ஜிஸ்டிக்காக வைக்க வேண்டியது எங்களை போன்ற இந்த ஊடகத்துறையில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு வேலையாகவும் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த காலத்தில் கலைஞர்கள் வந்து செம எனர்ஜியாக இருந்தவ. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நாட்டில் நடந்த மாற்றங்களால் வந்து அண்ணாவை பொறுத்தவரையில் இப்போ எனர்ஜி தான். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா பிரபலமான பேண்டுகளையும் வந்து பாப்பான்னு ஒரு கிட்டாரை தூக்கினா தான் அந்த வேறு லெவலில் வேறு சவுண்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. பாப்பான்னு கிட்டாரை வச்சிருப்பார், ஆனால் அதில் வர நிறைய சவுண்டுகள் ஃப்ளூட்டிலேருந்து கோட் பேக்கெல்லாம் பாப்பான்னு செய்து கொண்டிருப்பார் அசராமன். எனக்கு தெரியும் அந்த ஃபீல்டில் இருக்கிறபடியா. ஆனால் வெளியில் நிற்கிறாங்களே இந்த சவுண்ட் கீபோர்டுக்குள்ளால் வருதோன்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம் பாப்பானையோட. இதுவரைக்கும் எத்தனை பேண்டில் நீங்கள் கிட்டாரிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேண்டில் ப்ளே பண்ணியிருக்கேன். அறிமுகம் இல்லாத பேண்டில் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறேன். சரி, பாப்பானை வந்து மெட்டாக்களை மோட்டிவேட் பண்ணுவார். அப்படியே நீ பாடுறா, நாங்கள் அடிக்கிறேன் கிட்டாருன்னு சொல்லி. பிறகு வந்து புத்தூரில் தெரியும். சொல்லுங்கள் எத்தனை பேண்டில்? அது என்னென்னு சொன்னால் எத்தனை பேண்டு குறிப்பிட்ட அநேகமான பேண்டுகளில் அநேகமான பேண்டு எஃப்னாவில் ஃபேமஸான பேண்டு சாந்தன், சப்தஸ்வரா,
அருணா பேண்ட். ஸ்ரீகுமரன் அருணா. மற்ற பெர்மனன்ட் கிட்டாரிஸ்ட் உள்ள பேண்டுகளுக்கு நான் போனது கிடையாது. மற்றபடியில் நிறைய பேர் நிறைய பேண்டுகள் இருக்குது. சுண்ணாம், சுருதில்லையா, அப்படி பிரசாத, ரட்னம் இசைக்குழு குடும்ப அவர்களெல்லாம் போய் ப்ளே பண்ணியிருக்கிறேன். சில கூட சொல்ல தெரியாத பேண்டோடையெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன். தெரியும், அறிமுகம் இல்லாத பேண்டுகள். நீங்கள் இப்போ நிறைய கேள்விகள் என்னட்ட இருக்குது கேட்போம். இப்போ எனக்கு உடனே மனதில் தோன்றல கேட்குறேன், நீங்கள் இப்போ தனியாக லீட் பேக் மட்டும்தான் சேர்றீங்களா இல்லை கோட் பேக்கும் சிலவில் செய்கிறதா? கோட் பேக் அந்த தனியாக நான் லீடும் கோட்டும் தான் கூடுதலாக செய்கிறேன். லீடும் கோட் பேக்கும் செய்கிறது. ரிதம் தான் கோட் பேக் தான். ரிதம் பேஸ்டான கோட் பேக் அக்கம்பனிமெண்ட் சேர்த்து தான். அந்த காலுக்குள்ள ஏதோ வச்சு அமர்த்துவீங்களே அது வந்து கிட்டார் ப்ரொசஸர்னு சொல்லி அதில் டோன்ஸ் இருக்கு. டோன்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் இங்கே கிட்டார் அடிக்க கிட்டாரில் நான் அந்த டோன்ஸ் ஆனால் வேறு பச்சில் மாற்றுறது மாற்றினா சொல்லுங்க. அப்படி அந்த டோன்ஸ் வந்து கிட்டார் எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்டில் வந்து நிறைய டோன்ஸ் இருக்குது. நான் அப்போ என்ன பாட்டுக்கு ஒரு பாட்டை பொறுத்து இருக்கு டிபெண்டர். அப்போ இந்த பாட்டுக்கு இன்னும் டோன் தேவை வேண்டாம், அதில் நம்பர் இருக்குமா அமர்த்தி போட்டு ப்ளே பண்ணணும். இன்டர்வியூ இப்போ கொக்கரோன்னு சொன்னால் கொக்கரோ பாட்டுன்னு சொன்னால் அதில் அந்த டிஸ்டோஷன் டோன் அதை சேஞ்ச் பண்ணி போட்டு வாசிப்பேன். அப்படி நிறைய ஒவ்வொரு பாட்டுக்கும் டோன்ஸ்கள் வித்தியாசம் இருக்குது தானே. வீணை டோன் எல்லாமே இருக்குது. கிட்டாரில் வீணை மாதிரி வாசிக்கலாம். அப்போ அதுக்குரிய நாங்கள் கையால் வாசிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் அது இதமாக இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாப்பான்னு வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் கிட்டாரண்டா பாப்பான்னு வந்து அது ஒரு பெரிய பிராண்ட். அது தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். இதில் எத்தனையோ பேர் இசைக்கலைஞர்கள் பாப்பியில் இந்த வீடியோவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் தெரியும் பாப்பான்னு எங்கே நின்று வந்தவர்னு தெரியும். ஸோ பாப்பான்னிட்ட கேட்போம், இவ்வளவு விஷயம் இருக்கேக்க இந்த கிட்டாரில் எப்படி உங்களுக்கு ஒரு லவ் வந்தது? அது எப்போ வந்தது? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 79ஆம் ஆண்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் 40 வருஷம் அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு 79 10 வருஷம் கழிச்சு தான் நான் கிட்டாரில் கை வச்சேன். வந்து நான் கிரேட் 10 படிக்கைகளை எங்களுடைய சேர்ச்சில் வந்து ஒரு நவாலி ஆளுவாள் அருமத்துறைன்னு சொல்லி அவர் இறந்துட்டார். இப்போ அவர் எங்களை சேர்ச்சி கிட்டார் ப்ளே பண்ணுவார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்து வடிவத்தை பார்த்தோன்னே நானும் ஒரு ப்ளே பண்ணேன். 79 தட்டி பார்த்தனாலும் சத்தம் இல்லை, அதை தெரியுது. தட்டி பார்த்தனாலும் சவுண்டு வரே இல்லை. அது எலக்ட்ரிக் கிட்டார் கொண்டு வந்து வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு நான் அப்படி நான் படித்து கொண்டு இருந்தேன் தானே. அதில் கூட இன்வால்வ் ஆகையில் இப்போ என்னோட கிட்டாரும் இல்லை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு எங்களோட ரிலேஷன்ஸ் வீட்டை போடுறாங்க. ரொபின்சன் சொல்லி யார் மெட்ஸ் மாஸ்டராக இருந்தார், இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். அவர்கிட்ட எக்கோடியன் கிட்டார் எல்லாம் இருந்தது, ஆல்ரெடி இருந்தபடியாக அங்கே போய் நான் பாட்டு பாடுவேன், அவர் கிட்டார் ப்ளே பண்ணுவார். சரி, அவர் தான் உங்களுடைய ஆரம்ப குரு? அப்படியா? அந்த பேசிக்காக சொல்லி கண்டிப்பாக அவர் தான், அவரே தான். அவர் தான் படித்து ஆரம்பத்தில் அது 79ஆம் ஆண்டு கிட்ட நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? இல்லை 79லேருந்து 10 வருஷம் கழிச்சு. சரி, 89 இப்போ 88 87 வைப்போம். 87. இப்போ நான் பாட்டு பாட அவர் கிட்டார் ப்ளே பண்ணுவார். எனக்கு ஒரு ஆசை வந்து நானும் ஒருக்கா ப்ளே பண்ணி பார்ப்பேன். எனக்கு கிட்டார் இல்லை, கிட்டாரே தந்தார் எனக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். உங்கள்கிட்ட வந்துட்டு கிட்டார் என்ன பண்ணி இருந்தது. அப்போ அவருடைய பராமகன் ஜாக்சன் சொல்லி அவர் லண்டனில் இருக்கிற அவர் நானும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. டியூன் பண்ண எனக்கு தெரியாது, டியூன் பண்ணி தருவார். நான் ப்ளே பண்ணி பார்த்து டியூனிங்கே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே அப்புறம் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட தேடியோ முதல்ல ஒரு அக்கம்பனிமெண்ட் காட்டி தந்தார். கோர்ஸ் இப்படித்தான். அடுத்த மூமெண்ட்டு நான் என்னுடைய வார்த்தை தான் கண்டுபிடிச்சேன். இது இப்படித்தான் வேற போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் கோட் பேக் ஆரம்பித்தேன் நான். பிறகு அதுலேருந்து பழைய கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ளே பண்ண தொடங்கிட்டேன். ஓரளவுக்கு லீடும் வாசிக்க கொஞ்சமாக ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வாசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு காவாசி சின்ன திருப்தி உண்டு. அதுலேருந்து தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. இப்போ கிட்டாரிஸ்ட்ட வந்து நான் வந்து நிறைய கேட்குறேன். அவர்கிட்ட நாங்கள் ப்ளே பண்ணி நிறைய பார்த்துருக்குறேன். இங்கே ரூம்ராயில் தான் நிறைய காலம் இருந்தேன். நான் வேலை செய்து 8 வருஷம். அந்த இளமை என்னும் பூங்காற்று இளையநிலா இல்லை ஒரு ராஜா சேர்ந்த பீஸுகள் வந்து கிட்டாரில் அடிக்கிறது ஒரு கொஞ்சம் நல்ல ஜீனியஸ் பிளேயர்ஸாலாம் முடியும், பாப்பானியால் முடியும். நீங்களே அதை பார்க்கலாம். எங்களுக்காக எங்களோட ரசிகர்களுக்காக ஏதாவது ஒரு பீஸ் ராஜா சேர்ந்த மாஸ்டர் பீஸாக இருக்கும் வாசிப்போம்.
பாட்டு வாய்ச்சதுக்கு நன்றி ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும். அப்படி நல்லா இருந்தது. நல்லா ப்ளே பண்ணல. ஏதோ சும்மா நீங்கள் கேட்ட உடனே வாசிக்க வர மாட்டேன்து எனக்கு. நினைக்கிறேன் மகண்ட கிட்டார் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிட்டாரில் ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கும். ஆனால் ஓகே, எனக்கு அப்படி தெரியலை. சூப்பராக இருந்தது. வித்தியாசம் இருக்கலாம். சூப்பராக இருந்தது. அடுத்தது நாங்கள் நிறைய செஷன்ஸ் வந்து தம்பியோட ஸ்டூடியோலையும் பார்க்க போகிறோம். தம்பியோட கோட் ஒர்க்குகள், அப்பாவோட போட்டி அப்படி வாசிக்க போகிறாருண்டு. இறுதியாக வந்து கிட்டார் பாப்பானேட்ட வந்து ஒரு கலைஞன் தான் வந்து ஒரு எனர்ஜியாக இல்லாட்டில் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கல. அது கட்டாயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடையில் நீங்கள் சோகமான அப்படியெல்லாம் நான் பார்த்ததில்லை. அதில் என்னென்ன ட்ரிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும்? ஒரு கலைஞன் தன்னைத்தானே எனர்ஜியாக வச்சுருக்க குடும்ப வாழ்க்கையில் சரி, பொது வாழ்க்கையில் சரி, என்னென்ன விஷயங்களை வச்சுருக்கணும்னு எங்கள் பார்வையாளர்களுக்கு சொல்லணும். எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம அர்ப்பணிப்போடு செயற்படணும். ஆமாம். அதை எடுத்த அதை கிளியர் ஆக்கணும். முதல் எங்களை கான்ஃபிடென்ட் சரியான வந்தால் தான் அதில் ரங்க வேணும். சில இடங்களில் அப்படி இப்படி நடக்கிற வளமை தான். ஆமாம். இருந்தாலும் எனக்கு துணிவு ஒன்று வேணும். துணிவு வரணும். துணிவு வரணும். அதாவது இதை நான் செய்வேன்னு சொல்லி இப்போ ஒரு நீங்கள் சொல்ல வர்றது ஒரு பாட்டு உண்டு. உண்மையாக ரிஹர்சல் பார்க்காத ஒரு பாட்டு ஆடியன்ஸ் கேட்கணும். இன்னும் ஸ்கேல் என்று தெரியும். ஆனால் அந்த இதை பாட்டு அடிப்பேன் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வேணும். அதாவது வந்து நாங்கள் ஒரு அந்த பாடலில் இல்லாட்டிலும் கூட அந்த ராகத்தை வச்சுக்கொண்டு அதுக்குரிய ஒரு அந்த ஸ்கேலுக்கு நிற்கும். ஸ்கேல் வைஸாக நாங்கள் அதுக்கு ஒரு இசையை வழங்கி அதை பாட்டுக்காரால் பாட வைக்கலாம். பாட இப்போ உதாரணத்துக்கு சாந்தன் சுகுமாரண்ணாக்கள் திடீரென இப்போ சாந்தன சுகுமாரன் ஒரு பாட்டு பாடி முடிய அதே ஸ்கேலில் சாந்தனை பாடுவார். சில விட ஒன்றும் செய்யலாமல் இருக்கும். ஆனால் நான் அக்கம்பனிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடுவேன். பிடிச்சிட்டு நான் ஒரு ஜோன் வாசனை பக்கத்தில் இருப்பார். அந்த பழைய ஆளுக்கு ஹார்மோனியத்தோட கிட்டார் போட்டு வாசி. அப்போ அவர் பிள்ளை பண்ணங்க பார்ப்பேன். இவர் என்ன செய்கிறாரோ வந்தால் அப்படித்தான் அவர் வந்தால் என்ன திரும்பி தலையாடன்னு ஒரு பீஸை வாசிக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட ஹார்மோனியத்தின் இந்த கட்டிலையும் பார்ப்பேன். எனக்கு தெரியும் இப்படி தான் போதுകൊണ്ട് காதாலையும் கேட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு இசையை ஒரு 2 பார் பாரன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். மீட்டர் கணக்கு அதாவது ஒரு பாடலுக்குரிய தாள பிரமாணம் இருக்கு. அதுகளுக்கு ஒரு பாரன்னு சொல்கிறது. அதுக்காக 2 பாரோ 3 பாரோ ப்ளே பண்ணி விட்டால் அதே பாடுவேன். அப்படி அது ஒரு எங்களுக்கு அந்த அதில் சரியான ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தால் தான் அதை செய்யலாம். நல்லது. இப்போ அப்போ ஒரு கலைஞன் வந்து தன்னை தானே பூஸ்டிங்கில் வச்சிருக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும்னு சொன்னீங்க. இப்போ இங்கே வந்து இசையை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நீங்கள் பணியாற்றிய இடங்களில் வந்து பேமெண்ட் எல்லாம் இல்லை. அது வேறு ஒரு நோக்கத்துக்கான ஒரு இசையாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் பேமெண்ட் இருக்கேக்க எங்களுக்கு என்று சொல்லி பிள்ளைகள படிப்பு இருக்குது, குடும்ப வாழ்க்கை என்று இருக்குது. ஆனால் பேமெண்ட்டுகள் வந்து காணாமல் இருக்கும். அப்போ அதுகளும் வந்து ஒரு 100% எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு பேரியராக இருக்கலாம் மேபி. அது எப்படி ஓவர் கம் பண்ணி செய்கிறீங்களா? அதாவது அதுவும் டெடிக்கேஷனுக்காக பெருமா? அதாவது பேமெண்ட் காணாட்டிலும் இப்போ பேமெண்ட் காணான்னு நான் சொல்ல வர்றது எங்களோட வாழ்க்கை செலவுகள் வந்து கூட. இப்போ ஒரு இசைக்கலைஞனா வாழ்றது வந்து கஷ்டம். இலங்கையில் கஷ்டம். அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய இருந்த காரணம் நான் ஒரு அரசு சேவையில் இருந்தபடியாக கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்த்து இந்த மியூசிக்கின்ற பார்ட் டைமாக தான் அதை பார்ட் டைமாக செய்தபடியாக எனக்கு அது பெருசாக தோற்றே இல்லை. இருந்தாலும் சில கலைஞர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டார் பாப்பானே வந்து தெரியும் ஏற்கனவே வந்து எங்களோட ஆரம்ப கால எழுச்சி பாடல்களில் காத்திரமான பங்களிப்பை செய்த ஒரு ஆள். நிறைய பாட்டுக்கு வந்து கிட்டார் ப்ளே பண்ணது அவர் தான். ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், யூடியூப்பை தட்டினால் வந்து சுவிஸில் நடந்த நிகழ்ச்சி. ஏன்னா சுவிஸ் தானே, அதில் வந்து நிறைய பார்வதி சுவாதம்மா அதே மாதிரி சாந்தன்னையோட சேர்ந்து எம்மை நினைத்து அந்த பாட்டுகள் எல்லாம் கிட்டார் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறது வந்து எங்கட பாப்பான்னு. அவரை வந்து திருப்பூருக்கு அவரே ஒருக்கா பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் கலைஞன் வந்து ஒரு போதை அல்லது ஒரு புகழ்ச்சிக்கு வந்து மயங்குறதான் வந்து கலைஞனுக்கு கிடைக்கிற ஒரு அதிவிச்ச சந்தோஷம். ஏனென்றா அவர் அதை மட்டும்தான், அதாவது அவர் மற்றவே சந்தோஷப்படுத்துறார். எனக்கு ஒரு கடமை இருக்கு, நான் அவரை சந்தோஷப்படுத்த வரும். அப்போ அதை நீங்களும் பார்க்கலாம். அவர்கிட்ட தொடர்புன்னு போடுவேன். அவரோட கடந்த கால நினைவுகளை வந்து நீங்கள் கதைக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாக்கள் வந்து அடுத்தது வந்து அந்த சுவிஸ் பயணத்தில் இதையும் ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு முடிக்கிறேன். இந்த சுவிஸ் பயணத்தில் வந்து நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு இசை பயணம் போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம். எல்லாரையும் கூப்பிட மாட்டேன். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நாடு கடந்த இசை பயணத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? போன காலகட்டம் வந்து ஒரு
அந்த காலகட்டம் வேறு வேறு தான். அதில் எங்களுக்கு நல்ல 2002 3 அப்படி 4ல் எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சி. நிறைய வரவேற்பு. அப்போ கிடைச்சு. உங்கள்ட்ட இந்த வளங்களுக்கு டேலண்ட் கூட. எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட புலம்பெயர் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவும் மிக அன்பாகவும் நல்ல அப்போ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு. நாங்கள் யுத்தம் அப்படியான காலத்துக்கு இருந்து இப்போ அவங்க அப்படித்தான் அங்கே இருந்து கொண்டே இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணி செய்கிறாங்க, இல்லையாண்டு இல்லை. ஆனால் சிலர் இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து அவங்க அந்த எங்களோட பெருமையை சில பேருக்கு தெரியா. இல்லை அது எனக்கு தெரிஞ்சது. நான் அங்கே இப்போ எழுதுமட்டவாலேருந்து பைக் ஓடி வந்து நான் எனக்கு இப்போ எனக்கு வந்து முந்தினாத்தான் ஒரு மகள் பிறந்தவா சீசர். பட் இந்த இதை நான் எடுத்துடணும்னு நினைச்சேன். நான் அவளா ஒரு வெயிட் கொடுத்து தான் நான் வந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் அதை நிற்க வேணும். ஏன்னா இவைகளோட ப்ரையாரிட்டி வந்து தெரியாது நிறைய பேருக்கு. இது எங்கே இருந்தவே எப்படியான குவாலிட்டியான ஆக்கள்னு தெரியாது. அவைகளை நீங்கள் வந்து இப்போ நிறைய இசை நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் எனக்கு தெரியும். பேண்டை விட நீங்களாவே இன்ஸ்ட்ருமெண்ட்கள் எல்லாம் செய்கிறீங்க. இந்த இதில் தொடர்புன்னு போடுவோம். அண்ணாவை இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கூப்பிடுறேன்டா அதை தொடர்பு கொண்டு உங்களோட மகளோட கல்யாண விட பிள்ளைகளோட கல்யாண விட சாமத்திய விட அதுக்கு வந்து அவையை கூப்பிட்டு அவைய பெர்ஃபெக்டாக இருக்கு மாட்டி வந்து. ஏனெண்டா எனக்கு தெரியும் அவையை பற்றி. மகன் வந்து நோட்ஸ் எழுதி படிப்பிக்கிறாள் வந்து. இப்போ ராஜா சார் மாதிரி அந்த பாட்டுலாம் எடுத்து செய்கிறதாள். அப்போ இப்படியான ஆக்களை வந்து நாங்கள் இன்னும் அங்கால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர எங்களோட பங்களிப்பை வழங்கணுமென்று இந்த இடத்த ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக தம்பியோட வந்து கொஞ்சம் தான் கதைச்சு. நாங்கள் அவர் ஸ்டூடியோவில் போயிட்டு அவர்கிட்ட கலையகத்துக்குள்ளே போயிட்டு அவர் சில வித்தியாசமான இதுகளை பார்க்கலாம் வாங்குவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து டெரன்ஸ் சவுண்ட் ஸ்டூடியோவுக்கு வந்தாச்சு. பாப்பாண்ணே என்ன பாட்டு அடிப்போம்? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இப்போதைய பாடல் ஒன்று நித்யஸ்ரீன்ற பாட்டு கண்ணோடு வாழ்ந்ததெல்லாம் வேற லெவல் அடிங்க. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய கலைஞர்கள்ன்ற ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு என்னாலையும் பாடாமல் இருக்க முடியலை. அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எனக்கு இருக்கும். பாப்பாண்ணே வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உறவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை காண்பது போல் ஒரு கலகமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே என்ற இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இப்போ இந்த கிளாசிக்கல் கிட்டார் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தம்பி தான் நிறைய பேருக்கு படிப்பிச்சு கொண்டிருக்குது. ஒரு பீஸ் ஒன்று கேட்போம். சுமார் சிங்கிளாக அடிச்சு காட்டுறேன். கிளாசிக்கல் கிட்டார்னு சொன்னால் ஒரு நேரத்தில்
எவ்வளோ ஃபிங்கர்ஸும் பாவச்சு ப்ளே பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ தனியாக தம் மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆட் பண்ண போகிறோம். ராயசர் ஒரு பீஸ் ஒன்று வாசிச்சுக்காரன். இதே மாதிரி இந்த ட்ரிங்க் பண்ணி கொண்டிருக்கும் இந்த ஃபிங்கர் பாருங்க. இது ஆட் பண்ணுற மாதிரி என்ன ஒரு பாட்டுன்னு இருக்கு. ரைட், வந்து பாட்டு இருக்க பாருங்க. சைக்கோ படத்தில் வந்த பாட்டு உண்டு. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்கல் ஒர்க்ஸ். இந்த ஃபிங்கர் இது பிக்காலெல்லாம் அடிக்கல. அது ஒருக்கா 3 ஸ்ட்ரிங், ஒருக்கா 2 ஸ்ட்ரிங். இதான் இந்த கிளாசிக்கல் கிட்டாருக்கும் நார்மலாக பிளக்ட்ரம் மெத்தட்டுக்கும் வித்தியாசம். இப்போ வந்து டெரன்ஸோட மாணவன் ஒரு ஆள். தம்பி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 12. இப்போ A-level படிக்கிறார். டெரன்ஸோட கிளாஸ் எடுக்க வர்றார், பியானோ படிக்க வரவர். அப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்க, வாசிச்சு காட்டுங்க.